அதுக்கு முன்னாடி எங்க வரும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த இதுக்கு வருமாம், பேசல் கேங்லியாக்கு வரும். அங்க வந்து சில அட்ஜஸ்ட்மென்ட். நீ இந்த ஸ்டிமுலஸ் வந்து போலாம், போ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்து தான் ஆ தலாமஸ் வழியா மத்த மோட்டார் கார்டெக்ஸ்க்கு வந்து போகும். அதாவது பிரெயின்ல மத்த மோட்டார் கார்டெக்ஸ்க்கு வந்து போகும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அதாவது இந்த பேசல் கேங்லியா தான் வந்து அங்க அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணி, எது எது செய்யணும், எது எது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூவ்மெண்ட் வந்து பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் மோட்டார் லேர்னிங். சரியா? நம்ப இது பண்றோம் இல்லையா? செஞ்சு ஒரு ப்ராசஸ் வந்து கத்துக்குறோம் இல்லையா? மோட்டார் லேர்னிங். அந்த ப்ராசஸ வந்து பண்றதுக்கும் வந்துமே பேசல் கேங்லியா தான் வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது வந்து காக்னிஷன் அண்ட் எமோஷன்ல என்ன வேலை பண்ணுது அப்படின்னா, டெசிஷன் மேக்கிங். சரி, நம்ம டெசிஷன் மேக்கிங்க்கு வந்து ஹெல்ப் பண்றது. அதுக்கப்புறம் ரிவார்ட் அண்ட் மோட்டிவேஷன் ரிலேட்டடா. சரி, ஆம், ரிவார்ட் ப்ராசஸிங் த ரிவார்ட், மோட்டிவேஷன் அண்ட் எமோஷனல் ரெஸ்பான்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்றது. அதுக்கப்புறம் ஹேபிட் ஃபார்மேஷன். சரி, நம்ம ஒரு விஷயத்த திருப்பி திருப்பி பண்ணியிருந்தா தான் மோட்டார் கண்ட்ரோல், மோட்டார் லேர்னிங் வந்து பண்ணிட்டே இருந்தோம். அது வந்து நம்மளோட ஹேபிட்டா மாறிடும்ல. அப்ப அது வந்து ஹேபிட். அப்ப இந்த மோட்டார் லேர்னிங், மோட்டார் கண்ட்ரோல், ஹேபிட் ஃபார்மேஷன் அப்படின்னாவே இந்த பேசல் கேங்லியா வந்து ஞாபகம் வந்துடும். சரி, ரைட். அடுத்தது வந்து லிம்பிக் சிஸ்டம். சரி, இது லிம்பிக் சிஸ்டமும் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒன்று. இதுல வந்து என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொன்னா, இந்த லிம்பிக் சிஸ்டம் அப்படின்னா ஹிப்போ கேம்பஸ், அமிக்டலா அண்ட் ஹைப்போதாலமஸ் இதெல்லாமே இன்க்ளூட் பண்ணது தான். இப்ப பாருங்க, இந்த ஹிப்போ கேம்பஸ் ஃபர்ஸ்ட். அந்த ஹிப்போ கேம்பஸ் வந்து இந்த லைட் அந்த ப்ளூ கலர்ல இருக்கு பாருங்க, அந்த ஹிப்போ கேம்பஸ். அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, மெமரி வந்து ப்ராசஸிங். சரி, இப்போ வந்து ஷார்ட் டேர்ம் மெமரி வந்து கன்வெர்டட் இன்டு லாங் டேர்ம் மெமரியா மாறுது இல்ல, அதெல்லாம் யார் கண்ட்ரோல் பண்றதுன்னா அந்த ஹிப்போ கேம்பஸ் தான். இந்த மெமரி ரிலேட்டடா வரது எல்லாமே ஹிப்போ கேம்பஸ். சரி, அது வந்து ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர் கூட ஜாயின் இருப்பாங்க, அமிக்டலா அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அமிக்டலான்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா, அது வந்து ஆல்மண்ட் ஷேப்ல வந்து இருக்கும். சரி, அதனால தான் அமிக்டலா அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்துச்சு. அது வந்து அக்ரஷன், அதுக்கப்புறம் ஃபியர், அந்த அது எல்லாமே கண்ட்ரோல் பண்றது. நம்மளோட எமோஷன்ஸை வந்து மெயினா வந்து அக்ரஷன் அண்ட் ஃபியர் வந்து கண்ட்ரோல் பண்றது இந்த அமிக்டலா தான். சரி, அதுக்கப்புறம் ஹைப்போதலாமஸ் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். பாடி டெம்பரேச்சர், ஹங்கர், தர்ஸ்ட், அதுக்கப்புறம் ப்ளஷர், அந்த ஹார்மோன் செக்ரேஷன் அது எல்லாமே கண்ட்ரோல் பண்றது. இது எல்லாமே சேர்ந்தது தான் லிம்பிக் சிஸ்டம். இந்த அமிக்டலாங்கிறது ஹைப்போகாம்பஸ்குள்ளார இருக்கா? இல்லைங்க மேம், அது கூட ஜாயின் பண்ணி. தேங்க்யூ. ஆமா, இல்ல ஜாயின்ல இருக்கு. ஓகே. அடுத்தது வந்து மிட் பிரெயின். இவ்வளோ நேரம் பார்த்தது வந்து ஃபோர் பிரெயின். சரி, ஃபோர் பிரெயின்ல நம்ம டீலன்செஃப்லான், டயன்செஃப்லான் பார்த்தோம். அந்த டீலன்செஃப்லான்ல செரிப்ரல் ஹெமிஸ்பியர், அதுக்கப்புறம் டயன்செஃப்லான்ல தான் தலாமஸ், ஹைப்போதலாமஸ், பேசல் கேங்லியா, அதுக்கப்புறம் லிம்பிக் சிஸ்டம் பார்த்தது. மேம், எக்ஸ்கியூஸ் மீ மேம். சொல்லுங்க சொல்லுங்க. லிம்பிக் மட்டும் ஒரு வாட்டி சொல்றீங்களா? ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஹியர் இட் அகைன். ஓகே சார். சாரி. இல்ல பரவாயில்ல. லிம்பிக் சிஸ்டம் அப்படின்னு சொன்னா, இப்போ எது எது சேர்ந்தது வந்து லிம்பிக் சிஸ்டம் அப்படின்னா, ஹிப்போ கேம்பஸ், அமிக்டலா அண்ட் ஹைப்போதலாமஸ். ஒரு சில இடத்துல தலாமஸ் அத மாதிரியும் சேர்த்தும் கொடுத்துருப்பாங்க. சரி, அந்த ஹைப்போதலாமஸ் என்ன வேலை சரி, ஹிப்போ கேம்பஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, மெமரி ப்ராசஸிங். இப்போ நம்ம ஒன்றத்தை கத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாம ஃபர்ஸ்ட் போயிட்டு என்ன ஆகும், ஷார்ட் டேர்ம் மெமரியா தான் ஸ்டோர் ஆகும். அதுக்கப்புறம் தானே சப்போஸ் திருப்பி 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 அதை பார்த்துட்டே இருந்தோம் அப்படின்னா லாங் டேர்ம் மெமரியா ஸ்டோர் ஆகும் இல்லையா? அப்போ வந்து அந்த மெமரி ஸ்டோரேஜுக்கு வந்து ஹெல்ப் பண்றது ஹிப்போ கேம்பஸ். அடுத்தது வந்து அமிக்டலா. சரி, அமிக்டலா அப்படின்னா நம்மளோட எமோஷன்ஸ் வந்து நம்ம எமோஷன்ஸ் வந்து நம்ம காட்டுறோம் இல்லையா வெளியில, அக்ரெஷன், ஃபியர். அக்ரெஷன், நம்ம அக்ரெசிவா கத்துறது, அதுக்கப்புறம் ஃபியர், பயப்படுறது, அந்த மாதிரி விஷயத்த எல்லாமே கண்ட்ரோல் பண்றது வந்து அமிக்டலா. சப்போஸ் நம்ம அக்ரெஷன் பண்ற மாதிரி யாராவது பேசுனாங்க அப்படின்னு சொன்னா, பேசினாவோ இல்லை நம்ம ஏதாவது ஒன்றத்தை பார்த்தோம், அந்த ஸ்டிமுலஸ் எல்லாம் போயிட்டு அந்த அமிக்டலால ப்ராசஸ் ஆயிட்டு அங்கிருந்து தான் அந்த நம்ம அக்ரெஷன் வந்து வருது. சரியா? அதுதான் வந்து கண்ட்ரோல் பண்ணுது அந்த அமிக்டலா. அடுத்தது வந்து ஹைப்போதலாமஸ். ஹைப்போதலாமஸ் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தான் நம்மளோட பாடியில வந்து ஹோமியோஸ்டாசிஸ் அந்த மெயின்டைன் பண்றது, பாடி டெம்பரேச்சர் அதெல்லாமே மெயின்டைன் பண்றது வந்து ஹைப்போதலாமஸ். இது எல்லாமே சேர்ந்தது தான் லிம்பிக் சிஸ்டம். ஒன்னே ஒண்ணு கிடையாது. லிம்பிக் சிஸ்டம் அப்படின்னு சொல்லும் போது இந்த பார்ட்ஸ் எல்லாமே ஹிப்போ கேம்பஸ், ஆல்ஃபாக்டரி பல்பும் உள்ள இருக்கா மேம் லிம்பிக் சிஸ்டம்ல? இல்லைங்க சார், லிம்பிக் இல்லைங்க. சிஸ்டம் டயகிராம்ல காமிக்குது. நம்ம அது ஆல்ஃபாக்டரி இல்ல சார், பிட்யூட்டரி கிளாண்ட் இருக்குல்ல, அதுதானே சொல்றீங்க? இல்ல ஆல்ஃபாக்டரி பல்புன்னு சொல்லி மார்க் பண்ணிருக்காங்க. நம்ம ஓ, இதுல அது வந்து பக்கத்துல இருக்கிறது வந்து ஏதாவது காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன் சார். பக்கத்துல இருக்கிற ஸ்ட்ரக்சரையும்
சேர்த்து அப்படி மென்ஷன் பண்ணும்போது அது இருக்கும். லிம்பிக் சிஸ்டம்ல காமிச்சிருக்காங்க அதுல. ம். நம்ம ஆல்ஃபாக்டரி பல்ப். பேஜ் ம். நம்பர் அதுல வந்து லிம்பிக் சிஸ்டம்ல ஆல்ஃபாக்டரி பல்பையும் காமிச்சிருக்காங்க. ம்ஹ்ம். சரி, இல்ல நான் லிம்பிக் சிஸ்டத்துல இன்னும் என்னென்ன ஸ்ட்ரக்சர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நானு அப்புறம் குரூப்ல ஷேர் பண்றேன் சார். ஓகே ஓகே மேம். ஓகே. அடுத்தது வந்து மிட் பிரெயின். மிட் பிரெயின் அப்படின்னு சொல்லும்போது நம்ம அதாவது சின்ன ரீஜன் வந்து பார்த்தோம்ல மிட் பிரெயின். அதுல வந்து என்ன இருக்குன்னா டெக்டம், அந்த டெக்மெண்டம், அந்த ரீஜன், அந்த ஃபிளாட் சர்ஃபேஸ் இருக்குல்ல, டெக்டம் டெக்மெண்டம் வந்து இருக்கும். அந்த டெக்டம்ல வந்து நம்மளுக்கு 4 ஒரு பல்ஜா ஒரு 4 இருக்கு பார்த்தீங்களா? அது இங்க பாருங்க, இங்க இருக்கும். சரி. இது வந்து கார்போரா குவாட்ரிஜெமினா அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, குவார்டர் அப்படின்னா என்னது? 4. கார்போரா குவாட்ரிஜெமினா அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அப்ப வந்து அது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லும்போது, அது 2 2ஆ பிரியும். சரியா? மேல 2 கீழ 2 பாருங்க. சுப்பீரியர் காலிகுலஸ் அண்ட் இன்ஃபீரியர் காலிகுலஸ் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? சுப்பீரியர் அப்படின்னு சொல்லும்போது அதான் மேல இருக்கிறதுனால சுப்பீரியர் காலிகுலஸ். சுப்பீரியர் காலிகுலஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, எத வந்து கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு சொன்னா, விஷுவல் ஸ்டிமுலஸ். சரியா? நம்ம விஷுவல் ஸ்டிமுலஸ் இருக்கு இல்லையா? அத வந்து அதோட கண்ட்ரோல் த ரிஃப்ளெக்ஸ் மூவ்மெண்ட் ஆஃப் ஹெட், ஹை, நெக் டுவர்ட்ஸ் த விஷுவல் ஸ்டிமுலஸ். நம்ம விஷுவல் ஸ்டிமுலஸ்க்கு ஏத்த மாதிரி நம்மளோட மூவ்மெண்ட், சரி, ஹை மூவ்மெண்ட், ஹெட் மூவ்மெண்ட், ட்ரங்க் மூவ்மெண்ட் அதெல்லாம் பண்றது வந்து சுப்பீரியர் காலிகுலஸ் வந்து ஹெல்ப் பண்ணும். இன்ஃபீரியர் காலிகுலஸ் அதாவது கீழ இருக்கிற 2 இருக்கு இல்லையா? அது வந்து எத வந்து கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னா, ஆடிட்டரி ஸ்டிமுலஸ். நம்ம ஆடிட்டரி மூலியமா ரிசீவ் பண்றதுக்கு ஏத்த மாதிரி நம்மளோட ஹெட், ஹை, நெக் அதெல்லாமே வந்து கண்ட்ரோல் பண்றது வந்து இன்ஃபீரியர் காலிகுலஸ் அப்படின்னு சொல்றோம். சரியா? இது வந்து மிட் பிரெயின். சரி, அடுத்தது வந்து ஹைண்ட் பிரெயின். ஹைண்ட் பிரெயின் அப்படின்னா நம்ம 2 பார்த்தோம் அதுலயே. சரி, மெட்டன்செஃபலான் அண்ட் மைலின்செஃபலான் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, மெட்டன்செஃபலான் அப்படின்னு சொன்னா அந்த செரிப்ரம் அண்ட் பான்ஸ் அது 2ம் சேர்ந்தது வந்து மெட்டன்செஃபலான். மைலின்செஃபலான் அப்படின்னு சொல்றது மெடுல்லா ஆப்லாங்கேட்டா. சரி, அதை 2ஆ பிரிச்சிருக்காங்க, அவ்வளவுதான். நீங்க ஹைண்ட் பிரெயின் அப்படின்னா இது 3 கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. செரிபெல்லம், அடுத்தது வந்து பான்ஸ் அண்ட் மெடுல்லா அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இது வந்து பாருங்க லோவர் செக்ஷன் ஆஃப் த பிரெயின். சரி, இன்வால்வ் த விட்டல் ஃபங்க்ஷன். என்னென்ன மெயினா இது என்ன பண்ணும் அப்படின்னா பேலன்ஸ், அதாவது ஹார்ட் ரேட், ரெஸ்பிரேஷன், பேலன்ஸ் அதெல்லாமே கண்ட்ரோல் பண்றது இந்த ஹைண்ட் பிரெயின் தான். இப்போ அடிஷ்னலா என்னன்னா நம்ம இப்போ இந்த ஆல்கஹால் எடுத்துக்கிறவங்களுக்கு எல்லாமே வந்து எதை வந்து அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னா இந்த செரிபெல்லம் தான் அஃபெக்ட் பண்ணும். அப்ப இங்க பேலன்ஸ் வந்து அப்ப ஏன் வந்து இப்படி அந்த நடக்கிறதெல்லாம் ஒரு மாதிரி நடக்கிறாங்க, பேசுறது அது எல்லாமே என்ன அப்படின்னா இந்த செரிபெல்லம் தான். செரிபெல்லம் அப்படின்னா பேலன்ஸ், நம்மளோட ஒட்டுமொத்த பாடியோட பேலன்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்றது செரிபெல்லம் தான். அப்ப அது என்ன பண்ணும், அந்த ஆல்கஹால் வந்து செரிபெல்லம் போய் அஃபெக்ட் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லும்போது அந்த நடையில வந்து தடுமாற்றம் வந்து இருக்கும். சரியா? நெக்ஸ்ட் வந்து அந்த மெடுல்லா. சரி, மெடுல்லா வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ரோல். அதுவும் என்ன பண்ணுன்னா ஹார்ட் ரேட்டு, அதுக்கப்புறம் பிளட் ப்ரெஷர், ஸ்வெல்லிங் அண்ட் ப்ரீத்திங். நம்ம இப்போ வந்து இன்ஹலேஷன், எக்ஸலேஷன் வந்து பண்றது, அந்த ப்ராசஸ் எல்லாமே கண்ட்ரோல் பண்றது வந்து அதோட கண்ட்ரோல் சென்டரே எங்க இருக்கும் அப்படின்னா மெடுல்லா ஆப்லாங்கேட்டால தான் இருக்கும். அதே மாதிரி பான்ஸ். சரி, பான்ஸும் வந்து என்னன்னா ஃப்ரண்ட் ஆஃப் த, அதாவது பாருங்க மெடுலாக்கு மேல வந்து இருக்கும் அந்த பிங்க் கலர்ல இருக்கிறது. இது இன்வால்வ் த ரெகுலேட்டிங் த பாடி மூவ்மெண்ட், அட்டென்ஷன் அந்த ஸ்லீப் அலர்ட்னஸ் அது எல்லாமே வந்து கண்ட்ரோல் பண்றது பான்ஸ். அடுத்தது செரிபெல்லம். செரிபெல்லம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். பேலன்ஸ் அண்ட் கோஆர்டினேஷன். இது வந்து ஹைண்ட் பிரெயின். அடுத்தது வந்து பிரெயின் ஸ்டெம். சரி, பிரெயின் ஸ்டெம் அப்படின்னு சொன்னா எது சேர்ந்தது வந்து பிரெயின் ஸ்டெம் அப்படின்னா அந்த மிட் பிரெயின் பார்த்தோம் இல்லையா? மிட் பிரெயின், பான்ஸ் அண்ட் மெடுல்லா. சரி, இது 3ம் சேர்ந்தது தான் வந்து பிரெயின் ஸ்டெம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இதுல பாருங்க தெளிவா தெரியும். அந்த மிட் பிரெயின் பாருங்க, அந்த கிரீன் கலர்ல இருக்கிறது மிட் பிரெயின், அதுக்கு கீழே பான்ஸ், அதுக்கப்புறம் மெடுல்லா ஆப்லாங்கேட்டா. சரி, இதெல்லாம் சேர்ந்தது தான் மிட் பிரெயின், சாரி பிரெயின் ஸ்டெம். அந்த மிட் பிரெயின்ல நம்ம பார்த்தோம் இல்லையா? சுப்பீரியர் காலிகுலஸ் அண்ட் இன்ஃபீரியர் காலிகுலஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த மிட் பிரெயின் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா இன்ஃபர்மேஷன் வந்து ஸ்பைனல் கார்ட்ல இருந்து இன்ஃபர்மேஷனை வந்து மற்ற பிரெயினுக்கு வந்து சர்க்குலேட் பண்றது வந்து இந்த மிட் பிரெயின் மூலியமா தான் மற்ற பிரெயின் பார்ட்டுக்கு வந்து போகும். சரி, இந்த பிரெயின் ஸ்டெம் வழியா தான் போகும். அதுக்கப்புறம் அது மிட் பிரெயின்ல இருந்து மற்ற அந்த ஃப்ராண்டல் ஃபோர் பிரெயினுக்கு வந்து இம்பல்ஸ் வந்து டிராவல் ஆகும். சரி, அடுத்தது வந்து பான்ஸ் அப்படின்னு சொல்லாமே பான்ஸ் அப்படின்ற பேருக்கு பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு பேராம். சரி, அது என்னத்தை கனெக்ட் பண்ணுது அப்படின்னா அந்த செரிபெல்லம் இருக்குல்ல, அந்த ஸ்மால் பிரெயின். சரி, அந்த செரிபெல்லமையும் வித் செரிப்ரம். சரி, செரிப்ரம் அப்படின்னு அந்த பெரிய நம்ம பார்த்தோம்ல லார்ஜஸ்ட் பார்ட் ஆஃப் த பிரெயின், அது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்றது பான்ஸ். அதனால தான் அது வந்து பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்தது வந்து மெடுல்லா ஆப்லாங்கேட்டா. சரி, மெடுல்லா ஆப்லாங்கேட்டா அப்படின்னு சொல்லும்போது சென்சரி அண்ட் மோட்டார் நியூரான்ஸ் 2மே வச்சிருக்கும். அதே மாதிரி இதான் நம்ம பார்த்தோம்ல ப்ரீத்திங்கு, ஸ்வாலோவிங், வாமிட்டிங், காஃபிங், ஸ்னீசிங்,
ஹிக்கப்பிங் அது எல்லாத்தையுமே வந்து கண்ட்ரோல் பண்றது வந்து இந்த மெடுலா ஆப்லங்கிட்டா. இந்த 3ம் சேர்ந்தது தான் பிரெயின் ஸ்டெம். மிட் பிரெயின், பான்ஸ் அண்ட் மெடுலா ஆப்லங்கிட்டா. சரியா? அடுத்தது வந்து இந்த மிட் பிரெயின்ல ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு இது வந்திருக்கு. நம்ம இதுக்கு முன்னாடி அந்த இதுல பார்த்தோம் இல்லையா? பேசல் கேங்லியாவில் ஒன்று பார்த்தோம்ல, இந்த பார்க்கின்சன் டிசீஸ். அதே மாதிரி இங்கே ஒன்று இருக்கு பாருங்க. சரி, ரெட்டிகுலார் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. சரி, ரேஸ். சரி, ரெட்டிகுலார் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம். சரி, இப்போ ஸ்பைனல் கார்டுல இருந்து த ஸ்டிமுலஸ் வந்து ரிசீவ் பண்ணிச்சுன்னு வச்சுக்கோங்க. அங்கே வந்து அந்த கிரீன் கலர்ல ஒரு ஏரோ மார்க் இருக்கு பாருங்க, ரெட்டிகுலார் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அங்கே போயிட்டு அது வந்துட்டு அங்கே பிரெயின் ஸ்டெம் வழியா தான் மற்ற பிரெயின் பார்ட்டுக்கு வந்து சர்க்குலேட் ஆகுதா. அந்த வேலையை வந்து பண்றது வந்து இந்த ரேஸ். சரி, அது என்னன்னு பார்க்கலாம். கனெக்டிங் த பிரெயின் ஸ்டெம் வித் த ஸ்பைனல் கார்டு. சரி, இந்த ரேஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா, ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம் வந்து பிரெயின் ஸ்டெம்மையும் ஸ்பைனல் கார்டையும் வந்து கனெக்ட் பண்ணுது. சரியா? அப்போ வந்து என்னது, கனெக்ட்னாவே என்னது, நெட்ஒர்க் ஆஃப் நர்வ். சரி, அதை வச்சு தான் நான் கனெக்ட் பண்ணும் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் ரெகுலேட் த ஓவரால் லெவல் ஆஃப் கான்சியஸ்னஸ் அண்ட் கார்டிகல் அலாட்னஸ். நம்மளோட பாடி வந்து ஓவராலாக நம்மளுக்கு எப்பயுமே கான்சியஸ், யாராவது கூப்பிட்டா நம்ம திரும்பவே இருக்கிறோமா, அப்போ ஓவராலாக கான்சியஸாகவே வச்சுக்கிறது, ஒரு அலாட்னஸ்லேயே வச்சுக்கிறது வந்து இந்த ரேஸ் தான். சரியா? அதே மாதிரி ரிசீவ் அண்ட் ஃபில்டர் த இன்புட். சரி, ரிசீவ் பண்ணிட்டு அது வந்து எவ்வளோ போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபில்டர் பண்ணுறது. அதுக்கப்புறம் அரோசல், நம்மளோட பாடியோட அரோசல், அதுக்கப்புறம் இந்த அலாட்னஸ், அது எல்லாமே வந்து பண்ணுறது வந்து இந்த ரேஸ். சரி, இது எங்கே இருக்கும் அப்படின்னா, இந்த எதோட ரிலேட்டட் அப்படின்னு சொல்லும்போது பிரெயின் ஸ்டெம்மோட ரிலேட்டட். சரி, இந்த ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. ரைட். நம்ம இதுக்கு முன்னாடியே பார்க்கும்போது கிரேனியல் நர்வ்ஸ், ஸ்பைனல் நர்வ்ஸ் வந்து கிரேனியல் நர்வ்ஸ் வந்து கிரேனியம்ல இருந்து வருது, ஸ்பைனல் நர்வ்ஸ் வந்து ஸ்பைனல்ல இருந்து வருது, அதுதான் வந்து ஃபெரிப்ரல் நர்வஸ் சிஸ்டத்தை வந்து ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனா அது கிரேனியல் நர்வ்ஸ் எத்தனை, எங்க இருந்து வருது அப்படின்லாம் பார்க்கல இல்லையா? அப்போ மொத்தமா இந்த பிரெயின்ல வந்து கிரேனியல் நர்வ்ஸ் வந்து 12 பேர் ஆஃப் கிரேனியல் நர்வ்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். சரியா? இந்த 12 பேர்ஸ் ஆஃப் கிரேனியல் நர்வ்ஸ் வந்து, கிரேனியல் நர்வ்ஸ்னா என்னது, பிரெயின்ல இருந்து அரைஸ் ஆகுறது. சரியா? மொத்தம் பாருங்க, இங்க 12 பேர்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஆல்ஃபாக்டரி, அது அந்த ஆல்ஃபாக்டரி பல்பு அங்கிருந்து தானே, பல்பில் இருந்து தானே அது. அப்போ அது வந்து ஆல்ஃபாக்டரி நர்வ். அந்த மாதிரி ஆப்டிக், ஆக்லோமோட்டார், ட்ரோக்லியர், ட்ரைஜெமினல், அப்டூசன்ஸ், அந்த மாதிரி 12 பேர் இருக்கு நம்மளுக்கு. சரியா? பேர் தான், 12 கிடையாது, 12 பேர்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இப்போ அது பிரெயின் ஸ்டெம் தானே பார்த்துன்னு இருக்கிறோம். அந்த பிரெயின் ஸ்டெம்ல வந்து மெடுலா ஆப்லாங்கேட்டா கூட கனெக்ட் ஆயிருக்கிறது. அது அந்த கீழே பாருங்க, லாஸ்ட்ல வந்து 9, 10, 11, 12. சரி, அது எல்லாமே மெடுலா ஆப்லாங்கேட்டால கனெக்ட் ஆயிருக்கும். சரி, தட் இஸ் குளோசோஃபரஞ்சியல், வேகஸ், அக்சசரி அண்ட் ஹைப்போக்ளோசல் நர்வ்ஸ் எல்லாமே அது மெடுலா ஆப்லாங்கேட்டா கூட கனெக்ட் ஆயிருக்கும். அதே வந்து பான்ஸ் கூட கனெக்ட் ஆகிருக்கிறது வந்து ட்ரோக்லியர், ட்ரைஜெமினல், அப்டூசன்ஸ். அதாவது இது 5, 6, 7, 8 அது எல்லாமே வந்து பான்ஸ் கூட கனெக்ட் ஆயிருக்கும். இது வந்து கிரேனியல் நர்வ்ஸ். சரியா? அடுத்தது வந்து இப்போ இந்த பிரெயினை வந்து ஓரளவுக்கு ஃபுல்லாக பார்த்தாச்சு. சரியா? இப்போ பிரெயின்ல இருந்து என்ன அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகுது, ஸ்பைனல் கார்டு வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுது. சரியா? இப்போ நம்ம தலையை விட்டுட்டு வெளியில வரணும் அந்த நர்வ்ஸ். சரியா? ஏன்னா பஞ்ச் ஆஃப் நர்வ்ஸ் தானே, பிரெயினா இருக்கட்டும், ஸ்பைனல் கார்டா இருக்கட்டும், நிறைய நர்வ்ஸ் தானே. அப்போ அந்த பிரெயின்ல இருந்து அப்படியே கண்டினியூ ஆகி கீழே இறங்கும் போது எதன் வழியா இறங்குது, அந்த பிரெயின்ல இது நம்மளோட கிரேனியம்ல ஒரு ஹோல் வந்து இருக்கு. சரி, அதுக்கு தான் வந்து ஃபோரமன் மேக்னம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஃபோரமன் மேக்னம் வழியா தான் அந்த ஸ்பைனல் கார்டு வந்து பிரெயினை விட்டுட்டு கீழே, சரியா, நம்மளோட முதுகு புறத்துல வந்து இறங்குது. சரியா? ஃபோரமன் மேக்னம் அந்த ஹோலுக்கு பேரு. சரி, இப்படிதான் இருக்கும் நம்மளோட ஸ்பைனல் கார்டு வந்து அந்த வெர்டிபிரல் காலத்துக்குள்ள வந்து இருக்கும். சரி, இதுவும் வந்து சேஃபா இருக்கணும்ல, ஏன்னா நர்வ்ஸ், சரி, எல்லாமே நர்வ்ஸ் இல்ல, அது வந்து ஒரு ப்ரொடெக்டடான ஏரியாவுக்குள்ள இருக்கணும் அப்படின்னா அந்த வெர்டிபிரல் போனுக்குள்ள வந்து இருக்கணும். சரியா? பாருங்க, அந்த ஒன்றும் வந்து வெர்டிபிரல் டிஸ்க். சரியா? அந்த ஒண்ணுமே சரி, அந்த கட்டக்கட்டையா இருக்குல்ல, அது எல்லாமே அதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவுல 2 வெர்டிபிரல் பாடியை வந்து